ஹாய் கைஸ், டே 1 vlog பார்க்கலாமா? மார்னிங் வியூவை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கங்கா ரிவருக்கு போகிறோம். இது வந்து மெயின் ஆர்ச் ரவுண்டான மாதிரி. இந்த வழியிலேருந்து நீங்கள் எங்கே போனாலும் காட்டுக்கு போய் சேரலாம். காட் மீன்ஸ் சுடுகாடு. சுடுகாடு மீன்ஸ் பணம் இறைக்கிற இடம். நாங்கள் இந்த வழியில் ஸ்ட்ரைட்டாக போனோம். எங்கள் டாமெண்ட்ரிலேருந்து கங்கா ரிவர் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட். பாதி தூரம் நாங்கள் ரிக்ஷாவில் வந்தோம், அப்புறம் நடந்து போக ஆரம்பித்தோம். அதுக்கு மேலே இந்த ரிக்ஷா அதெல்லாம் வந்து அலௌடு இல்லை. ஸோ டேரெக்டாக நடந்து போயிட்டோம். அங்கேருந்து 2 வே பிரியும். நாங்கள் லெஃப்ட் சைட் போனோம். லெஃப்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஆர்த்தி நடக்கிற இடம் அது ராத்திரி வந்து. ஸோ நாங்கள் அந்த சைடு போய் கொஞ்சம் வியூ எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து குளிச்சுட்டு வந்தோம். நான் வந்து எங்கள் அங்கிளோட கஸ்டமர்ன்ற கூட போனதுனால நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், டே 1 நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ நான் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் டாமெண்ட்ரிக்கு போயிட்டோம். நாங்கள் இதுலேருந்து வியூ பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. இதுதான் லெஃப்ட் சைடில் வந்து போகிற வழி. இங்கேருந்து இறங்கி நிறைய போட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இறங்கி ரைட் சைட் போகணும். போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இருந்தாலும் என் கூட ஒரு ஆண்டி இருந்தாங்க. அந்த ஆண்டி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நீ ட்ரெஸ் மாற்ற நான் வெளியே நிற்கிறேன், நான் ட்ரெஸ் மாற்ற நீ வெளியேறுமா அப்படின்னு சொல்லி. ஸோ குளித்து முடிச்சுட்டு டாமெண்ட்ரி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ரெடி ஆகிட்டு திருப்பி நாங்கள் இறங்கிட்டோம். அதே வழியில் தான் போனோம். இந்த மாதிரி நிறைய ரோட் சைடில் விற்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எங்கள் அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ராடு, தயவு செஞ்சு இந்த மாதிரி ரோட்டில் ஏதாவது விற்றுட்டு இருந்தால் வாங்காதீங்க. இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, இது எல்லாம் டூப்ளிகேட் தான். ஸோ ப்ளீஸ் டோன்ட் பி ஃப்ராடட், ஓகேங்களா? முடிச்சுட்டு நாங்கள் போட்டில் ஏறிட்டோம். ஸோ போட்டில் ஏறும்போது 80 காட் அப்படியே நாங்கள் அந்த போட்லேயே சுற்றி பார்த்துட்டோம். எங்கள் அங்கிள் வந்து இப்போ அந்த காட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அதை கொஞ்சம் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி என்னென்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். சொல்லுங்கள். அதாவது இவர் 80 காடு இருக்குது. ஜெய்ப்பூர்லேருந்து ராஜஸ்தான்லேருந்து நேபாளத்தில் இருந்து எல்லா ஹரிச்சந்திர மகாராஜா வரைக்கும் எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்டியானா வேலை செஞ்சுருக்காங்க. சிவபெருமானுக்கு சேவை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் சேர்த்தும் கூட கடைசியில் ஒரு காலத்தில் வந்து ஆதி பறையர்கள் அப்படின்னு சொல்லி மகாராஜாக்கள் ராஜாக்கள்னு சொல்லி பேர் வந்தது. நீங்கள் எல்லோரும் வந்து சிவனுக்கு சேவை செஞ்சுட்டு அவங்க வாழ்ந்த இடத்துல வந்து ஒவ்வொரு அரண்மனையும் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு இதை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிடுச்சு இந்த கட்டடம். இது முழுக்க சிமெண்ட்டும் செங்கக்கல்லும் தான். இடையில கட்டை தான் கொடுத்துருப்பான். இந்த பாரு, மண்மகால் அப்படின்னு சொன்னோம்னா மனசுக்கு ஏற்ற மகால். மண் என்றால் மனசு. அந்த மண்மகால் மனசு துணிஞ்சு வந்து வேலை செஞ்சது. அதுதான் அந்த பாட்டில் வர்றது. கடைசியில் பறையன் எப்படி ஜாதி வந்ததுன்னு தெரியாது, பறையனை எப்படி கீழே கொண்டு வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவனுங்களுக்கு வரலாறு இருந்திருக்கு, ராஜா இருந்திருக்கானுங்க, ஜமீன்தார் இருந்திருக்கான், பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் இருந்திருக்கானுங்க. எப்படி கடைசியில் கீழ் மட்டமாக வந்தானுங்க, இன்னைக்கு மரியாதை இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது எவனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் பிராமணன் தான். கிட்டத்தட்ட அவன் 2,80,000 புக்கை அவன் வந்து எரிச்சிட்டாங்க. இந்த புக்கு இருக்கந்தட்டிக்கு இவனுக்கு நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆமாம், அதில் பிறந்த மனுஷனை உயிரோடு கொண்டு வர்ற அளவுக்கு அதில் மந்திர சக்தி இருந்துச்சு. அதான் நாலந்தா பல்கலைக்கழகம். யூபியில் தான் இருக்கு. எம்பியில் குவாலியர் பாரம்ல அங்கே தான் இருக்கு. இதுலேருந்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு நாட்டு மகாராஜாவும் ஒரு பணக்காரங்களும் வந்து அவங்க சேவை செஞ்சு பணம் எரிச்ச ஒரு பேலஸ் மாதிரி. ஸோ அது அவங்க பில்ட் பண்ணது அந்த ரிவர் கிட்ட. ஸோ அதுக்கு தான் அவங்கவுங்க பேர் வச்சு அவங்கவுங்க காட்டுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போதே ஒரு பிணம் வந்து எரிஞ்சும் எரியாத ஒரு நிலையிலையும் அந்த ரிவரில் போயிட்டு இருந்தது. அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நீங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 80 காட்ஸ் போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது ஃபில் போகிறதுமே அந்த காட்டு தான். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय.
ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மை வாய்ஸ். எனக்கு இன்னும் கோல்டு சரியாகல. நாங்கள் இந்த காட்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். வி didn't have any dinner. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். கோயில்கிட்ட இந்த சைடில் போகிறதுக்கே போயிருக்கலாம். ஆனால் அவனுங்க எல்லா சைடுமே கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.